முன்னா, இது நம்மளோட ஊர் படகே இல்ல. இல்ல. சரி, போய் பார்க்கலாம். வாங்க. ஏய், உயிரோட தான் இருக்காரு, மூச்சு விடுறாரு. தம்பி, யார்ப்பா நீ? எங்க இருந்து வர? உன் பேர் என்ன? முன்னா, ஏதோ பேசுறான். 4852. 4852. கையில ஏதோ சின்னம். இவரு கோஜி சார். கோஜியா? ஏர் ஃப்ளோரர் கிளப்போட மெம்பரா இருக்கலாம். போன வருஷமும் இதே சின்னம் கொண்ட கோஜிக்காரங்க இந்த ஊருக்கு வந்தாங்க, தெரியுமா? இங்க பாருங்கப்பா, மருந்தெல்லாம் போட்டாச்சு. இப்ப அவர் ஓய்வு எடுக்கட்டும், நீங்க எல்லாம் போங்க, தயவு செஞ்சு போங்க. நான் இங்க எப்படி வந்த? இது என்ன இடம்? நீங்களாம் யாரு? நான் எங்க இருக்கேன்? நாங்களும் இதைத்தான் தெரிஞ்சுக்க பாக்குறோம். நீங்க எங்க இருந்து இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இதெல்லாம் என்னோட தப்பு தான். இப்ப அவங்க என்ன உயிரோட வீட்டு வைக்க மாட்டாங்க. நான் டைரியை வாங்கியிருக்க கூடாது. என் நிலைமையும் இந்த மாதிரி ஆகியிருக்க கூடாது. டைரியா? அது என்ன டைரி? பல வருஷத்து பழமையான டைரி. இது சாதாரணமான டைரி இல்ல. இந்த டைரி ஃபேமஸான ஸ்பானிஷ் ஷிப் இன்டர்மீடியா கேப்டனோட முக்கியமான டைரி. இந்த ஷிப் ரகசியமான முறையில கடல்ல மூழ்கி போச்சு. பட் இந்த டைரி பல காலங்களுக்கு மியூசியம்லயே கிடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு முதல் முறையா இந்த அற்புதமான டைரி ஏலத்துக்கு வந்திருக்கு. இந்த டைரிக்கான மினிமம் பிட் 1 லட்சம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த டைரி அதோட இதுல இருக்க ரகசியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமாகலாம். சோ கமான், ஆரம்பிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். 2 lakhs. 2 லட்சம். பிரமாதம். நேரா டபுள். 2 லட்சம் ஒரு தரம். 4 லட்சம். 4 லட்சம். ஃபென்டாஸ்டிக் சார். 4 லட்சம் ஒரு தரம். 6 lakh. மேடம் 6 லட்சம். எக்ஸலண்ட். 12 லட்சம். 12ஆ? 12 லட்சம் ஒரு தரம். 13 lakhs. 13 லட்சம். 15 lakhs. 15 lakhs. வெயிட் சார். 25 லட்சம். 25 லட்சமா? டைரி இவருக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. 25 ஒரு தரம், 25 2 தரம், அப்புறம் 25 கோடி. ஒரு கோடியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யாராவது 1 கோடிக்கு மேல கேட்க போறீங்களா? 1 கோடி ஒரு தரம், 1 கோடி 2 தரம், 1 கோடி 3 தரம். சோல்ட். இந்த டைரி மிஸ்டர் மனோஜ் கைக்கு போகுது. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் மனோஜ். இந்த டைரிக்கு அப்புறம் லத்தீம் ஹுசைனோட பெயிண்டிங் வரப்போகுது. இது நமக்கு கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான்ல இருக்க பழைய அரண்மனையில இருந்து வந்திருக்கு. மனோஜ், இப்ப இந்த டைரி எனக்கு தேவையா இருந்தது. வாங்க வேண்டியது தானே? இந்த டைரியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிய தீருவேன். இந்த டைரிக்காக நான் அடுத்தவங்க உயிரை எடுக்கவும் யோசிக்க மாட்டேன். என்ன தூக்கி உக்கார வைங்க. 1 கோடி ரூபா டைரி எனக்கு மரணத்தை கொண்டு வந்து கொடுக்குது. நான் சாக போறேன். 1 கோடி ரூபாய் டைரியா? அப்படி என்னதான் இருக்கும்? கண்டிப்பா இவர் சொல்ற டைரியில ஏதோ ஒரு ரகசியம் புதஞ்சு கிடக்கு. இல்லைன்னா ஒரு டைரிக்கு போய் 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா?
இப்ப அந்த டைரி இவர்கிட்ட தான் இருக்கணும். அவன் தான் வெறும் கையோட வந்திருக்கானே, அவன் கிட்ட ஒண்ணுமே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அந்த டைரி போட்ல இருக்கணும். அட என்னப்பா, இதுல ஒண்ணுமே இல்ல. ஒரு வேலை பண்ணலாம், நேரா அவங்கிட்டே போய் டைரி எங்கன்னு கேட்டு பார்க்கலாம். போலாம். இந்த ஊர்க்காரங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ரூமுக்குள்ள நீங்க 3 பேரும் தானே இருந்தீங்க? ஆமா சார், ஆனா 5 நிமிஷம் கொஞ்சம் நாங்க வெளியே போயிருந்தோம். ஆனா சார், நாங்க பூட்டிட்டு தான் போனோம். சாவி என்கிட்ட தான் இருந்துச்சு. 3 பேரும் ஒண்ணா வெளியே போனீங்களா? அந்த போட்டை பார்க்க தான் போயிருந்தோம். ஏன் இவரை தனியா விட்டுட்டு எதுக்காக போனீங்க? சார், நாங்க அவனை ரூமுக்கு கொண்டு வந்தபோது அவன் ஏதோ ஒரு டைரியை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால தான் அதை நாங்க போட்ல தேட போயிருந்தோம். இந்த ஆளு யாருன்னு ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், ஆனா அவன் கையில ஒரு சின்னம் இருக்கு. ஆனா அதை பார்க்கும்போது இவன் எக்ஸ்ப்ளோரர் கிளப்போட மெம்பர் மாதிரி தெரியுது. சரி, அது எக்ஸ்ப்ளோரர் கிளப்போட சின்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், போன வருஷம் எங்க ஊருக்கு இதே மாதிரி ஆட்கள் வந்தாங்க. அவங்க கையிலயும் இதே டேட்டோ இருந்துச்சு. ஸ்ரேயா, இந்த கிளப்பை பத்தி கொஞ்சம் நீங்க என்கொயரி பண்ணி பாருங்க. அதோட அந்த போட்டையும் நல்லா செக் பண்ணி பாருங்க. சீக்கிரம். சார். சரி, அவன் வந்து இங்க ஏதோ முணுமுணுத்தான்னு சொன்னியே, அவன் என்ன சொன்னான்? இந்த டைரியை பத்தி ஏதோ ஒன்று சொன்னியே. சார், அது வந்து ஏதோ ஒரு நம்பர் சொன்னா. அது வந்து என்னடா அது? 4852. 4852. இந்த நம்பர் என்னவா இருக்கும்? மேபி ஏதாவது கோட் நம்பரா இருக்கலாமே. ஏடிஎம் கார்டு நம்பர் இல்லைன்னா ஏதாச்சும் லாக்கர் நம்பரா இருக்கலாம். கரெக்டா சொன்னேன். இங்க வெளியில இருந்து யாராவது உள்ள வந்தாங்களா? நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? ஒருவேளை வெளியிலிருந்து யாராவது உள்ள வந்திருக்கலாம், கொலையும் பண்ணிட்டு போயிருக்கலாம். இத பாருங்க, பயப்படாதீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. சார், நாங்க உள்ள இவரை கூட்டிட்டு வரும்போது முன்னா எங்க கூட தான் சார் இருந்தான். ஆனா ரொம்ப நேரமா அவனை காணோம். முன்னாவா? அவன் எங்க இருப்பான்? என்ன தம்பி, போன் போகலையா? நான் வேணா உனக்கு போன் போட்டு கொடுக்க. ஏய், இங்க இருந்து போட. முன்னாவோட வழியை மறிச்சு நிக்கிற. ஏய், நாங்க கூட்டிட்டு போற வழியில ஒழுங்கா நடந்து வா. அதுதான் உனக்கு சரியான வழி. நாங்க யாரும் தெரியுதா? சிஐடி. சார் சார், சிஐடியா? சார் சாரி சார், நீங்க யாருன்னு தெரியல. ஏன்னா யூனிஃபார்ம்ல இல்லல்ல. அடிப்பட்டவனை வீட்டில் தூக்கி போட்டுட்டு நீ எங்கடா ஓடி போற? சார், நான் மொத்த நாளும் வேலை செய்யற ஆளு. இவனை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இங்க பாரு, நான் ரொம்ப அன்பா பேசுறேன். அவர் இருக்காருல, அவர் பேர் தான் தயா. நீ மட்டும் குற்றவாளின்னு தெரிஞ்சா இறக்கமே காட்ட மாட்டாரு. இப்ப சொல்லு, உண்மையை சொல்றியா இல்ல சுத்திட்டு வரலாம்? சார், அவர் 5000 ரூபா கொடுத்தாரு. வேலை முடிஞ்சதும் இன்னொரு 5000 ரூபா தரேன்னு சொன்னார் சார். அப்படின்னா வெறும் 10,000 ரூபாய்க்காக நீ கொலை கூட பண்ணுவியா? கொலையா? இல்ல இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். சும்மா செய்தியை கொடுக்கறதுக்கு தான் 5000 ரூபாய் கொடுத்தா சார். என்ன சொல்ல வந்த? இந்த ஆளு எங்க ஊருக்கு வந்தா செய்தியை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். இவனை பாரு, ஊர்ல எங்கேயோ தெரிஞ்சானா உடனே எனக்கு சொல்லு. சார், முன்னா ஃப்ரீயா அவங்க அப்பா வேலை கூட செய்ய மாட்டான். 5000 இருக்கு, பேலன்ஸ் அப்புறம் வாங்கிக்கோ. நான் இந்த ஆளை பார்த்ததும் அந்த ஆளுக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த ஆளோட நம்பரை சொல்லு. 1120120178. நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். நம்பர் அவைலபிள் இல்ல சார். அது யார் நம்பர்னு கொஞ்சம் கண்டுபிடி. சரி, அவனை பத்தி வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஆமா சார், ஆமா சார். அவனுக்கு வாடகைக்கு போட்டு தேவையா இருந்தது. போட்டு? அப்புறம்? ஆனா இது மழை சீசன், இப்போ போட்டெல்லாம் கிடைக்காது. ஆனா என்ன ஆனாலும் போய் தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன ஆனாலும் சரியா? அதாவது கடல் வழியா போக முடியலன்னா வானத்துல தான் போயிருக்கணும். சாப்பர் இல்லைன்னா பிளேன்ல போயிருக்கலாம். ஸ்ரேயா கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஆகணும். பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கான்னு முதல்ல கேளுங்க. அப்புறம் நீ எங்க கூட வா. அந்த ஆளோட ஸ்கெட்சை வரைஞ்சு காட்டு. கிடைச்சிருச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன? எக்ஸ்ப்ளோரர் வந்தவன் பேரு மனோஜ்னு தான் சொல்றாங்க. மனோஜ்? ஆமா சார்.
ஆனா அஃபிஷியல் ரெக்கார்ட் படி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவன் இறந்து போனதா சொல்றாங்க. என்ன இது எப்படி சாத்தியம் அபிஜித்? சார் இங்க பாருங்க, இது ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். நியூஸ் சேனல்ல கூட இந்த நியூஸ் வந்திருக்கு சார். 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளேன் கிராஷ்ல செத்து இருக்கான். எனக்கு தெரிஞ்சு மனோஜ் சாகர மாதிரி நடிச்சிருக்கலாம், செத்துருக்க மாட்டான். இல்லதையா, இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஆளு சாகிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு இல்லை. இல்லைன்னா இவன் ஹார்ட் கோர் கிரிமினலா இருக்கணும். தனக்கு பதிலா வேற ஒருத்தனை ஃப்ளைட்ல அனுப்பி பிளைன் கிராஷுக்கு அப்புறம் இவன் செத்து போயிட்டதா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை இப்படியும் நடக்கலாம். யார் வலையிலயும் அவன் சிக்கி இருக்கான். சரி சார், மத்தவங்க வேலையில சிக்கி இருந்தா அப்புறம் அவன் ஏன் 3 மாசமா மௌனமா இருக்கான்? ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்திருக்கணுமே. சார் சொல்லு ஸ்ரீயா. சார், இப்பதான் தெரிஞ்சது இங்க இருந்து 2 மணி நேரத்துல ஒரு ஐலாண்ட் இருக்குங்கிறது. அங்க சார்ட்டர்ட் பிளைன்ஸ் கிடைக்குமா? நம்ம அதை ஹைரும் பண்ணலாம். அதாவது முன்னாவுக்கு யார் இந்த பணத்தை கொடுத்தாங்களோ அவ அந்த பிளேனை அங்கிருந்து ஹையர் பண்ணிருக்கலாம். பத்து வருஷம், 3650 நாட்கள். இதெல்லாம் சாதாரண நாட்கள் இல்லை. என்னுடைய லட்சியத்தை அடையறதுக்காக ஒவ்வொரு நாளும் செத்துருக்கேன். ஆனா சார், இந்த ஐலாண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு நீங்க அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க போறதுக்காக? உனக்கு இதெல்லாம் புரியாது. நேரம் வரும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பேன். ஓகே ஓகே சார், ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கங்க. ஃபர்தரா கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. நாம இறங்குற இடத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சிருக்கேன், நீ திரும்ப போலான்னு சொல்ற? அட சார், என்ன பண்றாரு? ஐயோ, நம்ம எல்லாரும் செத்துருவோம். நம்ம பிளேனை திருப்பி ஆகணும். இட்ஸ் நாட் பாசிபிள். I'll make it possible. போ. சார், நான் என் உயிரை பத்தி கவலைப்படல. நாம எல்லாரும் செத்து மடிவோம். சொல்ல போனா இது ஒரு சின்ன பிளேன். இதால இந்த கிளைமேட் எல்லாம் சமாளிக்க முடியாது. வாயை மூடிட்டு பிளேனை ஓட்டு, சரியா? சார், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. சரி, திருப்பு, சீக்கிரம் திருப்பு. இனி முடியாது சார், இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. வா வா. இதோ பாருங்க, நாங்க இந்த ஆளை தேடிட்டு இருக்கோம். இவரை நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? இவரை பத்தி ஏதாவது தெரியுமா? சார், இன்னைக்கு காலையில தான் வந்திருந்தாரு. இந்த மாதிரி சார்ட்டர்ட் பிளேனை ஹையர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? எந்த ரூட்ல அந்த பிளேன் போச்சோ, பேட் வெதர்னால இது கூட இருந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. இப்போ அந்த பிளேன் எங்கேன்னு தெரியல. ஒண்ணுமே தெரியலையா? நீங்க சொல்றத பார்த்தா கிராஷ் ஆயிருக்கணுமா? இல்ல, இது அவசரப்பட்டு எதுவும் சொல்ல முடியாது. நாங்க பிளேனை தேடிட்டு இருக்கோம். ஃப்ளைட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? விகாஸை தாண்டி 2 பேர் இருந்தாங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஒரு பையனும் பொண்ணுமா? அது இருக்கட்டும், பிளேனோட லாஸ்ட் லொகேஷனை சொல்லுங்க. ஒரு நிமிஷம்.
பிளேனோட லாஸ்ட் லொகேஷன் வந்து 48 டிகிரிஸ் 52 ஃபீட் 36 சவுத், அப்புறம் 120 டிகிரி 23 ஃபீட் 36 இன்ச் வெஸ்ட் அண்ட் ஃபர்குதா ஐலாண்ட். பர்குதா ஐலாண்ட் 485236. 4852. இந்த 2 டிஜிட்டை தான் மனோஜ் முணுமுணுத்திருக்கா. 4852. பிளேன் எங்க மாயமா மறைஞ்சதோ, ஐ மீன் பர்வுதா ஐலாண்ட், அதுக்கும் மனோஜ்க்கும் என்ன கனெக்ஷன்? இதுல ஏதோ ஒண்ணு நடக்குது அபிஜித். இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு சதி நடக்குது. ஒருவேளை விகாஸோட பிளேன் அந்த ஐலாண்ட்ல லேண்ட் ஆயிருக்கலாம்ல. அந்த ஐலாண்டுக்கு போய் பார்த்தே ஆகணும். இது அதே ஐலாண்ட் தான். இதைத்தான் தேடிட்டு இருந்தோம். கௌரவ், போதும். இதுக்கு மேல நடக்க முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஐ அம் ரியலி டயர்ட். ஓகே நடாஷா, டோன்ட் வரி. நீ இங்கே ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் முன்னேறி போகலாம். என்னாச்சு? என்னாச்சு நட்டாஷா? என்னாச்சு? அங்க பாருங்க. இது என்னது? இது 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 எலும்பு கூடு. இது இங்க எப்படி வந்துச்சு? எஸ் நட்டாஷா, கௌரவ், என் கனவு பலிக்க போகுது. இது சாதாரண எலும்பு கூடு இல்ல. இது ஸ்பானிஷ் க்ரூவோட தான் இருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். கொஞ்சம் அமைதியாரு. அமைதியாரு. சார், இது எனக்கு தெரிஞ்சு ரெஸ்கியூ டீம் சாப்பர்னு நினைக்கிறேன். நம்மளை காப்பாற்ற வந்திருக்கணும். அமைதியாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஐலாண்டுக்கு நாம தான் வந்திருக்கோமா? நிறைய பேர் இதை தேடுறாங்க, புரியுதா? சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா லேட் ஆயிடும். வாங்க. அங்க போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி? இல்ல சார், சான்ஸே இல்ல. ஒரு ஹெலிகாப்டர் தான் இருக்கு. அதோட பைலட்டும் காலையில தான் வருவாரு. அபிஜித், அந்த ஹெலிகாப்டரோட பைலட் காலையில வந்ததுமே நாம அங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா இந்த விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது. அப்ப ஹெலிகாப்டர் கீழே இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. அப்படின்னா நம்ம அங்க எப்படி தான் போய் இறங்குறது? ஒரு வழி இருக்கு. நாமளும் இறங்குவோம், மற்றவங்களுக்கும் தெரியாது. எங்கிருந்து யார் சொல்றாங்க? தயா, அங்கிருந்தா யாரோ சொல்றாங்க. ஸ்ரேயா, டார்கெட்ல ஃபயர் பண்ணாத, உயிரோட பிடிச்சாகணும்.
சுடுறதுன்னா அவ்வளோ பிடிக்குமா? சார் நீங்க சிஐடி காரங்கன்னு எனக்கு தெரியாதுங்க சார். அப்படியா? சரி, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல சார். நேத்துல இருந்து நாங்க இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழியை தேடுறோம். ஆமா சார். எங்க உயிரை காப்பாத்திக்கலாம்னு தான் சார் நாங்க ஷூட் பண்ணோம். உயிரை காப்பாத்துறதுக்காகவா இல்ல குற்றத்தை மறைக்கிறதுக்காகவா? குற்றமா? சார் நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நேத்து புயலால எங்க பிளேன் இங்க கிராஷ் ஆயிடுச்சு. பிளேன் கிராஷா? விகாஸ் எங்க இருக்கா? எங்க விகாஸ்? சார் நேத்து யாரோ எங்களை தாக்குனாங்க. அதுல விகாஸ் இறந்து போயிட்டாரு சார். நாங்க கஷ்டப்பட்டு எங்க உயிரை காப்பாத்திக்கிட்டோம். அப்ப அந்த கன் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? சார் இந்த கன் இங்க ஓடி வரும்போது கிடைச்சது. இது எங்களோடது இல்ல சார். சரி, அவங்க யாரு? அவங்கள யாரு? சார் அவங்க விகாஷோட எதிரியா இருக்கலாம். உங்களுக்கு விகாஸ் எப்படி தெரியும்? சார் நாங்க அவர்கிட்ட தான் சார் வேலை பார்க்குறோம். இந்த ஐலாண்ட்ல எதுக்கு வந்தீங்க? விகாஸ் சார் எப்பவுமே எங்க கிட்ட எந்த விஷயமும் சொல்ல மாட்டாரு. அதனால எங்களுக்கு எதுவும் தெரியாது. இங்க ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். அவரு ஏதோ ஒரு பொருளை தேடி வந்திருக்காரு சார். இந்த இடத்துல அப்படி அவருக்கு என்ன பொருள் கிடைக்கும்? இவனை தெரியுமா? இல்ல சார். உனக்கு? இல்ல சார், நான் இவரை பார்த்ததே இல்ல. யாரு சார்? மனோஜ். கொலை பண்ணியிருக்காங்க. விகாஸ் உங்ககிட்ட இத பத்தி சொல்லலையா? இல்ல மேம். சரி, உங்களுக்கு உண்மையிலேயே தெரியலனா பரவாயில்ல. ஆனா பொய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் இந்த சிஐடியோட ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும், பாத்துக்க. சார் நாங்க ஏன் சார் போய் சொல்லணும்? நாங்களே இங்க மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். சார் எங்களை காப்பாத்துங்க சார். பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம். நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. வாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த வசனத்தை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுமா? இல்ல, நான் உண்மையதான். இப்போதைக்கு நமக்கு லேட் ஆகுது, போலாமா? ஓ மை காட். என்னாச்சு? பிரியங்கா, நம்ம திரும்ப போய் ஆகணும். என்னாச்சு? டோன்ட் ஸ்பாயில் மை மூட் யார். ஏய் மனோஜ். மனோஜ்? என் பொருளை நான் திரும்ப வாங்குவேன். அதோட மனோஜை தவிக்க விட்டு சாகடிப்பேன். ஆமா சமீர், இவனை விட்டுடாத, விடவே கூடாது. இந்த 4 பேர்ல யார் இந்த மனோஜை கொலை பண்ணாங்க? பதில் இருக்கா? அது சரி, நீங்க 2 பேரும் விகாஸ் கம்பெனில என்னவா இருக்கீங்க? சார் நான் அவனோட கம்பெனில ஃபைனான்ஸ் ஹெட்டா இருக்கேன். சரி, நீ பிரியங்கா? மேம், மெக்கானிக்கல் அண்ட் ரிசர்ச் டிவிஷனோட ஹெட் மேம். நான் டைரக்டா விகாஸ் சாருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அது இருக்கட்டும், விகாஸ் எதுக்காக உங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணா? சார் நாங்க எல்லாருமே ஒண்ணா படிச்சோம் சார். அதனால எங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அபிஜித், ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அனிமல் செத்து இருக்கணும் சார். ஸ்ரேயா நில்லு. என்னாச்சு சார்? இங்க வலைய விரிச்சிருக்காங்க, பள்ளமா இருக்கு. உள்ள கவனிங்க, பயங்கரமா ஸ்மெல் வருது.
அது சரி, இங்க ஒரு பள்ளம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சிம்பிள் விஷயம் ஸ்ரேயா. இலைகள்லாம் காயாம பச்சை பசல்னு மரத்துல இருந்து கீழே விழ வாய்ப்பே இல்லை, புரியுதா? சார் சார், நான் அப்பவே சொன்னேன்ல இங்க ஏதோ விசித்திரமா இருக்குன்னு. எனக்கு தோணுது இந்த லேடி மாதிரியே எங்கேயும் யாரோ கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு. ஒரு வேலை பண்ணலாம். நீங்க இந்த பக்கம் போங்க, நானும் ஸ்ரேயாவும் இந்த பக்கம் போய் பார்க்கறோம். நீங்க என் கூட வாங்க. சார், சார் ஆ, சார், ரத்தக்கரை. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. போலீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. எப்படியாவது என்ன இங்க இருந்து இறக்குங்க ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம். பார்த்து ஏறு. தயா, என் பேரு அமர். நான் ரிசர்ச் டீமோட மெம்பர். 5 நாளைக்கு முன்னாடி ரிசர்ச்சுக்காக நான் கிளம்புனேன். என் போட்டு கவுந்துருச்சு. எப்படியோ நான் நீந்தி இந்த ஐலாண்டுக்கு நான் வந்தேன். வலையில் எப்படி மாட்டினீங்க? தெரியல சார், பின்னாடியில இருந்து என் தலையிலேயே அடிச்சாங்க. நானும் மயங்கி விழுந்துட்டேன். மயக்கம் தெளியும் போது நான் இந்த வலையில மாட்டிக்கிட்டேன். இந்த ஐலாண்ட்ல என்னதான் நடக்குது? ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, ஒரு கப்பல் கவுருது, மக்கள் சாகுறாங்க. சார், அதோட இவ்வளோ பேரும் ஆள் இல்லாத ஐலாண்டுக்கு எதுக்கு வராங்க? இதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கு ஸ்ரேயா. இந்த ஐலாண்ட்ல விசேஷமானது ஏதோ ஒன்று இருக்கு. அது மனுஷனோட உயிரை விட விலை உயர்ந்ததா இருக்கு. இங்கிருந்து போகாதீங்க. இங்க யாரும் இல்லையா? ஆளுங்க துணியெல்லாம் இருக்கு, லேடிஸ் ட்ரெஸ்ஸும் இருக்கு. இது ஏதோ ஒரு லாக்கெட். இது மனோஜ்ல. இது அதே லேடி தான். இப்ப கூட புதர்ல பாடியை பார்த்தோம். மனோஜும் அவரோட ஒய்ஃபும் இங்க வந்திருக்காங்க. அதனாலதான் மனோஜ் இங்க இருக்கிற கோஆர்டினேட்டரை பத்தி ஏதோ உளறிட்டு இருந்தான். 4852. அப்படின்னா இங்க என்னவோ நடந்திருக்கு, இங்க என்னவோ இருக்கு. அதனாலதான் ஒய்ஃப் கொலை செய்யப்பட்டிருக்கா. அவனும் தப்பிச்சு ஓடி இருக்கான். ஓடி எங்க போயிட்டான்? அவன் தான் செத்து போயிட்டானே. ஆனா அப்படி இங்க என்னதான் இருக்கு? பாக்ஸுக்குள்ள பாக்ஸா? லாக் ஆயிருக்கு. இத பார்த்தா பழையதொரு பெட்டி மாதிரி இருக்கு. ஆன்டிக் பீஸ். மனோஜ் கிட்ட இருந்து ஒரு சாவி இருந்துச்சுல, இந்த டாக்டர் சலங்கி சார் கொடுத்தாரு. சாவி ஆன்டிக் மாதிரி இருந்துச்சு. ஒரு வேலை இதுவா இருக்கலாம்.
ஓப்பன் ஆயிடுச்சு. ஒருவேளை இதுக்குள்ள ஆசிட் இருக்கலாம். யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இதை திறக்க பார்த்தா இது வெடிச்சிருக்கலாம். எல்லாம் எரிஞ்சு போயிருக்கும். நூத்தி 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பானிஷ் ஷிப்ல நிறைய புதையலை எடுத்துட்டு போனாங்க. அந்த ஷிப்பும் முழுகி போச்சு. அதுல இருக்கிற புதையலும் யாருக்கும் கிடைக்கல. ஓ, ஒருவேளை அந்த கஜானா இந்த ஐலாண்ட்ல இருக்குமோ? அமைதியா இரு, அழாத. நாங்க சிஐடி காரங்க. என்ன நடந்தது? எங்களோட பிளேன் இந்த ஐலாண்ட்ல கிராஷ் ஆயிருந்தது. என்ன, உங்க ஃப்ளைட் இந்த ஐலாண்ட்ல கிராஷ் ஆச்சா? ஓ, கிராஸா? எனக்கு தெரிஞ்ச அந்த கிராஸ் போட்டிருக்கிற இடத்துல தான் அந்த கஜானாவை புதைச்சிருப்பாங்க. முதல்ல இதோட போட்டோவை எடுத்துக்கலாம். இந்த புகை எங்க இருந்து வருது? அவங்க எங்க? சமீர், பிரியங்கா. சமீர், பிரியங்கா. சமீர், சமீர் எங்க போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும்? அபிஜித், புக்கு புக்கா? Oh my God. ஏமாத்திட்டாங்க. டைரி அப்புறம் சமீர், இவங்க ரெண்டு பேரும் இல்ல. என் வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறிடும். எனக்கு கிடைச்சிருச்சு. நான் நினைச்ச நாள் வந்தாச்சு. இன்னைக்கு தான் உன்னோட லாஸ்ட் டே விகாஸ். செக் அண்ட் மேட். கடைசியில் அந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு தான் உன்னோட லாஸ்ட் டே விகாஸ். செக் அண்ட் மேட். என் தோல்வியை வெற்றியா மாத்த அதிக நேரம் ஆகாது, புரியுதா? நீ ஜெயிக்க இருந்த கேம தூத்து போயிட்ட விகாஸ். எங்களோட சாப்பர் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த பறவைகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு பறந்துகிட்டே இருக்கும். குடு, தாங்கத்து குடு, சீக்கிரம். ஏய், சீக்கிரம் ஆகட்டும். ஏய், கம் ஆன். ஆடா, குடு குடு. கம் ஆன், கம் ஆன். ஏய் ஏய் ஏய், பின்னாடி 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 போ. போ. சமீர், லெட்ஸ் கோ. ஓகே. இன்னொரு விஷயம், உன் கண்ணுல இருந்து நாங்க மறையிற வரைக்கும் நீ பள்ளத்திலே இருக்கணும். வெளியில வர முயற்சி பண்ணாத. பண்ணா அங்கேயே இருக்கணும், பின்னாடி. பள்ளத்துல இருந்து வெளியே வர முயற்சி பண்ண, நீ தோண்டின பள்ளத்துல உன்னைய புதைச்சிருவேன். பேபி, என்னாச்சு உனக்கு? ஏன்? இனிமே எனக்கு உன்னோட தேவையே இல்ல இல்ல, இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. ஐம் சாரி பேபி. குட் பை. எல்லாமே எனக்கு வேணும். அமர், நான் சொல்றது சாரி கேளு. गाइस, இப்போ உன்னோட கேம் ஓவர். நீ தப்பு பண்ற. இங்க பாரு. இப்போ எல்லாமே புரியுது. இந்த ஐலாண்டுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு. இதோ இந்த புதையல். எங்களுக்கு தெரியும் புதையல் எங்க இருக்கோ கண்டிப்பா அங்க நீங்க தேடி வருவீங்கன்னு. இதோட மேப் முதல்ல இருந்தே எங்ககிட்ட இருந்தது.
உங்க பேராசை உங்க அத்தனை பேரையும் ஜெயில கம்பி எண்ண வைக்கும். அதனால என்ன கிடைக்க போகுது ஏசிபி சார்? இந்த பாருங்க, புத்திசாலித்தனமா கொஞ்சம் செயல்படுங்க. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. ஒன்று பண்ணலாம், இதை நம்ம எல்லாருமே பங்கு போட்டுக்கலாம். இந்த சிஐடி வேலையெல்லாம் போதும், மீதி இருக்கிற வாழ்க்கையாவது நிம்மதியா கழிங்க. நல்லது, நல்ல விஷயம்தான். ஆனா நாங்க தான் முடிவெடுப்போம். உனக்கு இதுல என்ன பங்குன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். சரி, தம்பி பங்கு போடலாமா? சரி. சரியா? இப்ப சொல்லு, உங்கள யாரு மனோஜ கொன்னாங்க? சரி, நீங்க சொல்லலைன்னா பரவாயில்ல, நாங்களே சொல்லிடுறோம். உங்களுடைய மொபைலை காட்டுங்க. பிரியங்கா, உங்க மொபைல் எங்க? சார், ஒருவேளை என் மொபைல் மிஸ் ஆயிருக்கும். உங்க மொபைல் இருக்கு எங்க கிட்ட. சார், என்னோட போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? இந்த போன் எங்களுக்கு அந்த டென்ட் கிட்ட கிடைச்சது. அங்கதானே ஸ்மோக் பாம் போட்டு அட்டாக் பண்ணாங்க. தயா, மனோஜோட மர்டர் சீக்ரெட் இந்த மொபைல்ல தான் இருக்கு. ஹைடெக் பிரியங்கா, மெக்கானிக் அண்ட் ரிசர்ச் எக்ஸ்பர்ட். சார், அப்போ மனோஜ் ஒய்ஃபை கொன்னது யாரு? மனோஜ் ஒய்ஃபையும் பிரியங்கா தான் கொண்டு இருக்கா. என்ன பிரியங்கா, மனோஜ் ஒய்ஃபை உனக்கு கண்டாலே பிடிக்காது, அதனால கத்தியால குத்தி சாகடிச்சிட்ட. ஆமா, நான் தான் சாவடிச்சேன் மனோஜையும் அவர் வைஃபையும். யாரு என்னை ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு மரணம் தான் கிடைச்சாகணும். மனோஜ் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், தன்னுடைய மனைவியை விட்டுடுவேன்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கசானாவை எடுத்துட்டு போய் வாழலாம்னு நினைச்சோம், நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம். ஆனா அவன் என்ன சுத்தமா ஏமாத்திட்டான். சரி, அவன் ஒய்ஃப் எதுக்காக கொன்ன? அவ இருக்க வரைக்கும் மனோஜ் எனக்கு சொந்தமானவனா இருக்க மாட்டான். இந்த பேராசை தான் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா உனக்கு, ஐ மீன் ஹைடெக் பிரியங்கா, தூக்குல தொங்குறது உறுதி. இல்ல சார், ப்ளீஸ் சார்.